நம்ம ஏதாவது ஒரு விரதங்கள் வந்து இருக்கும்போதோ, இல்ல ஏதாவது ஒரு வழிபாடுல நம்ம இருக்கும்போதோ, சில விஷயங்கள் நமக்காக வேண்டிப்பாங்க. இப்ப நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள வந்து செய்றேன். எனக்கு இந்த இத நிறைவேற்றி குடுங்க கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்பது உண்டு. இந்த மகா சிவராத்திரிக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள் வந்து வைக்கலாம் சிவன்ட்ட? நான் வந்து ஆ ஓப்பனா சொல்லணும்னா, ஞானத்த குடுங்க, பக்குவத்த குடுங்க, ஸ்பிரிச்சுவல் அப்கிரேட் குடுங்க அப்படின்ற வேண்டுதல் வைக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து எல்லார்கிட்டயுமே நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஓகே. இந்த மெட்டீரியல் லைஃப் சார்ந்த விஷயங்கள் வந்து கிடைக்கும், வரும், போகும் அது வேற. பட் நம்ம இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம கூட நிலையா எப்பவுமே நிக்க போறது என்ன அப்படின்னா, இந்த ஆத்மால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அப்கிரேட் லெவல் தான் அப்படின்றது தான். அதுக்காக தான் அத்தனை ஆத்மாக்களும் இத்தனை பிறவி ம். எடுத்து இவ்ளோ போராட்டம், இத்தனை ஒரு பர்த் சைக்கிள் இருக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு நம்மளோட சோல் வந்து வெறும் முக்தி அடையறது மட்டும் இல்ல. அதை தாண்டி நிறைய அப்கிரேடிங் ப்ராசஸ் நிறைய போகும். சோ அந்த ஒரு அதுக்கு ரிலேட்டடா நம்ம வேண்டுதல் வைக்கணும். அட்லீஸ்ட் நான் இதோட எனக்கு பிறவி போதும். நான் முக்தி அடைஞ்சுக்கிறேன். எல்லா கர்ம வினைகளும் இந்த பிறவியிலேயே நான் கழிச்சு ஐ வில் அட்டைன் முக்தி. ஐ ஹாவ் டு அட்டைன் முக்தி அப்படின்ற ஒரு வேண்டுதல் ஸ்ட்ராங்கா வைக்கிறது வந்து அவர் வேற லெவல்ல செஞ்சு கொடுப்பாரு மத்த விஷயங்களை ஓகே. தவிர. கண்டிப்பா.